ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த நேரம் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, காலம் பொன் போன்றது. நம்ம இப்போ 1 கோடி ரூபா பணத்தை செலவு பண்ணிட்டாலும் திரும்ப சம்பாதிச்சுக்க முடியும். ஒரே ஒரு நிமிஷம் நேரத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணோம் அப்படின்னா அது நம்ம லைஃப் ஃபுல்லாகவே அந்த நேரத்தை நம்மளால் திரும்ப பெற முடியாது. அதனால் எதை செஞ்சாலும் நீ நேரங்காலத்தோடு செய்ய, எதையுமே நாளைக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி போடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் நம்மக்கிட்ட சொல்லி கேட்டிருக்கோம். அதை பற்றி தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங். அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் அதே நேரத்தில் நல்ல தரமான பொருளாகவும் வாங்கி நாம் பயனடையலாம். எல்லோருமே இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி உபயோகிச்சுக்கிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வீடியோவுக்கு போகலாம். அதாவது ஒரு நாட்டில் ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு, அரண்மனைக்கு வர்ற நேரம், அந்த சபைக்கு இந்த அமைச்சர்களோட சபைக்கு வர நேரம் எல்லாமே இந்த காவலாளி என்ன பண்ணுவார், மன்னர் வருகிறார், மன்னர் வருகிறார், மன்னர் கட்டளையிட்டா இந்த உலகத்தில் எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டே வர்றாரு. இது மன்னருக்கு அதில் டெய்லியுமே கேட்குது. இந்த காவலாளியை எப்படியாவது இவனுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நேராக அவங்கள கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போகிறாரு. இப்போ நீ சொன்ன இல்லையா, இந்த மன்னர் கட்டளையிட்ட உலகத்தில் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு அலை கொண்டு இருக்கு. இந்த அலைக்கு அப்படியே நில்லுன்னு சொல்லி நான் கட்டளை இடுறேன், அந்த அலை நிற்கிதான்னு பாருன்னு சொல்லிட்டு அலைகளே அப்படியே நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக அது எப்படி வருதோ அது வந்துக்கிட்டே இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, அந்த அலைகளை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி. நாம் சுறுசுறுப்பாக இருக்கணும், எப்பயுமே தேனி மாதிரி இருக்கணும், அலைகள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த சூரியன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையாவே நமக்கு உதாரணம் சொல்லுவாங்க. நாம் எந்த நேரத்துலையுமே சோர்ந்து உட்கார்ந்து போயிடக்கூடாது. லைஃப்பில் எது வேணால் நடக்கும். நீ மன தைரியத்தோட நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ பிறந்திருக்கோம், என்றைக்காவது ஒரு நாள் போக போகிறோம். அதுக்கு இடைப்பட்டது தான் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீ புரிஞ்சு, அந்த உனக்கான நேரத்தில் ஒரு நிமிஷத்தை கூட நீ வேஸ்ட்டாக உபயோகிக்காம, வேஸ்ட்டாக அந்த நேரத்தை களையாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்றதுக்கு மேலும் மேலும் நீ இந்த நேரத்தை எல்லாம் கரெக்டான முறையில் பயன்படுத்தினேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்துக்கு நீ யார் அப்படிங்கிறத நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் நமக்கு ஊக்கம் ஊட்டுற வகையில் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே மன்னர் அந்த காவலாளிகிட்ட சொல்லி, இங்கே பாரு, இந்த நேரம் காலத்தை, இந்த அலைகளை, இதை எல்லாமே நான் இல்லை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க. அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அந்த காவலாளிக்கு புரிய வைக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். நாம் இந்த வீடியோஸ்லாம் நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ, எவ்வளோ ஊக்கம் தேவை, நாம் ஒரு நிமிஷத்தை நாம் இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறையவே பேர் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங். அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் அதே நேரத்தில் நல்ல தரமான பொருளாகவும் வாங்கி உபயோகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நிமிஷத்தில் என்ன நடக்க போகுது, நான் இந்த ஒரு நிமிஷம் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் பேசுகிறத நாம் இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரே ஒரு நிமிஷத்தில், ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தேன் நான் இந்த ட்ரெயினில் ஏறி இருக்கலாம், ட்ரெயின் மூவ் ஆகிருச்சு. அதாவது என்னுடைய
இந்த ஒரு நிமிஷம் நான் வந்து பின்னோக்கி வந்ததுனால இன்னைக்கு வந்து முக்கியமான காரியம் அது. நான் இந்த ட்ரெயினில் போயிருந்தால் தான் எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். நான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டேன், எவ்வளோ பெரிய எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன். இனிமேல் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வராது அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுவாங்க இல்லையா, அவங்கள்டேருந்து தெரிஞ்சுக்கிறங்க அந்த ஒரு நிமிஷம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா இந்த உயிரை நான் காப்பாற்றிருப்பேன்னு இந்த டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கொண்டாந்துருந்தா கூட நான் ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லும்போது நமக்கு அப்படியே நிற்கிற இந்த உலகமே சுத்தம். எவ்வளோ பெரிய தவறை நாம் செஞ்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நாம் இவங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தா நாம் இவங்களை பிழைக்க வச்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தோட இம்பார்ட்டன்ட்லாம் இந்த மாதிரி சமயத்தில் தான் நாம் வந்து அவ்வளவா புரிஞ்சுக்க முடியும். அதாவது அது வந்து நம்மளோட உயிரை வந்து ஏதோ பிசையுங்க. இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது எத்தனையோ மணி நேரத்தை நாம் வந்து ஒன்றுக்குமே யூஸ் பண்ணாமல் விரயமாக செலவழிச்சிருப்போம். சும்மா உட்காந்து டிவி பார்த்துருப்போம், அப்படி இல்லைன்னா வந்து பக்கத்து வீட்டில் உட்காந்து டைம் பாஸுக்கு ஏதாவது பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நேரம் அதாவது அதுக்கும் தேவை. நம்மளுடைய லைஃப்பில் வந்து எந்த நேரமுமே நாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது ஒதுக்கிக்கிடுவோம். நமக்கு வந்து 1 மணி நேரமாக இது வந்து எனக்கான நேரம், நான் வந்து கொஞ்சம் நேரம் என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவேன், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், நாம் வந்து எப்பயுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து 1 மணி நேரமாக 1/2 மணி நேரமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், நம்ம ஆக்டிவாக இருக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணலாம், ரிலாக்ஸாக இருக்கணும், தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஹாப்பியாக இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வந்து ஹாப்பியாக சுறுசுறுப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் 1 நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட்டு பண்ணாமல் என்னுடைய வேலைகளை நான் பார்த்து உயரணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமோ நாம் ஒதுக்கிக்கிறோம். அது தப்பு கிடையாது. இது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வகையை நாம் அரட்டை அடித்தோம் இந்த மாதிரி நேரங்காலத்தோட ஒரு அருமை தெரியாமல் அந்த டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம லைஃப் லாங் இந்த போன நேரமெல்லாம் நம்மளால் திரும்பவே பெற முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லி. அந்த பொன்னான காலத்தை யார் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த நேரத்துக்குள்ளார ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் வந்து உயர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது இல்லையா. இது எல்லாமே நாம் புரிஞ்சுக்கணும். நாம் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறோம், எதைத்தான் புரிஞ்சுக்க போகிறோம். நான் வந்து ஒன்று தான் எனக்கு வந்து தெரியும் எப்படின்னு கேட்டாக்கா, நான் வந்து ஏதாவதுனாக்கா எனக்கு கெட்ட நேரமே சரியில்லை, நாம் வந்து பிறந்த நேரம் சரியில்லை, இல்லை எனக்கு வந்து ஒரு 16 வருஷத்துக்கு சென்மச்சனி இருக்குது, இல்லை ஒரு 7 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு எனக்கு கிரகம் சரியில்லை எப்படின்னு சொல்லி சாதகத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தெரியுது அப்படின்னா அப்படிலாம் கிடையவே. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே வந்து கரெக்டாக நல்ல நேரத்தில் தான் பிறந்திருக்காங்களா? இன்றைக்கி வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் அவங்களுக்கெல்லாம் சாதகமே இல்லையா? அவங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த மாதிரி குரு பார்வையோ சனி பார்வையோ 7.5 சனியோ ஜென்மச்சனியோ இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதனால் நான் இந்த முயற்சியை நம்ம மனசெல்லாம் பிறந்தோம்னா நமக்கு ஒரு ஜாதகம் எழுதுகிறாங்க, அது வந்து ஒரு நம்பிக்கை அவ்வளவு தானே தவிர அதையே நாம் காரணம் காட்டி இந்த ஆடி போனால் ஆவணி வந்தால் நான் டாப்புக்கு வந்துடுவேன், இல்லை எனக்கு இந்த வந்து ஒரு 7.5 வருஷம் போகட்டும் எனக்கு சனி வந்து என்னை பார்க்குதான், இதெல்லாம் வந்து நாம் வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா கையாலாகாத தன்னத்துக்கு இந்த மாதிரி எதையாவது ஒன்று சாடி சொல்லுவாங்க, இதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி. அதெல்லாம் அம்புட்டுமே வந்து ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது இல்லையா. மனசெல்லாம் பிறந்த ஒருத்தருக்குமே ஜாதகம் இருக்கும், எல்லாமே இருக்கும், கிரகங்கள் பார்வை இருக்கும். இதுக்காக நாம் அதை காரணம் காட்டிட்டு என்னுடைய வேலைகளை நான் வந்து செய்ய மாட்டேன், இந்த நேரத்தில் செஞ்சால் நான் வந்து வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளே ஏமாற்றிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து எத்தனையோ பேரை பார்க்குறோம், அவங்க எல்லாருமே வந்து நேரம் காலம் பார்க்காம உழைச்சதுனால தான் அவங்களுடைய வளர்ச்சியை வளர முடிஞ்சது இல்லையா. நாமளும் அந்த மாதிரி எதையுமே காரணம் காட்டாமல் அதே நேரத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதுங்க விரும்பி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கான பலனை நாம் ஒரு நாள் அடைஞ்சே தீருவோம் இல்லையா. அதாவது வெற்றிக்கான பாதையாக எடிசன் வந்து என்ன தெரியுமா சொல்லுவார், 1% ஊக்கம், 99% விடாமுயற்சி.
அதாவது 1% உன்னோட ஊக்கம், 99% விடாமுயற்சி, நான் இந்த வேலையை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை ஒரு முழு மன ஈடுபாட்டோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து ஜெயிக்க முடியும். அதை வந்து நேரம் காலம் தாழ்த்தாம இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு செய்வேன், நாளைக்கு செய்ய வேண்டியதை நாளை மறுநாள் செய்வேன் அப்படின்னு சொல்லி தள்ளிக்கிட்டே போனோம் அப்படின்னாக்க அது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை தான் காட்டுது இல்லையா? அதனால் எதை செஞ்சாலும் இப்போமே இந்த நிமிஷமே செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதோட பலன் நமக்கு முழுவதுமாக ஒரு நாள் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரம் காலம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பொன்னானது, அதை நாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில காரணங்களை வச்சு நான் வந்து சொன்னேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை விதமான பொருள்களையுமே விலை மலிவாகவும் அதே நேரத்தில் நல்ல தரமான பொருளாகவும் நாம் வாங்கி உபயோகிக்கலாம். எல்லாரும் வாங்கி பயனடையுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, வணக்கம்.